Hi friends, welcome back to Abhi Tamil YouTuber. நம்ம சேனல் புதுசா மறக்காம Abhi Tamil YouTuber சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா வியானாவோட ரொட்டீன் தான் வந்து ஷேர் பண்ண போறேன். அதே மாதிரி 1 to 2 year பேபிஸ்க்கு வந்து எந்த மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணலாம் அப்படிங்கறதையும் இந்த vlogல வந்து பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு மார்னிங்ல இருந்து vlog ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். ஆதோ ஸ்கூலுக்கு கிளம்புற டைமில் தான் வந்து வியானா எந்திரிப்பாங்க. அப்புறம் ஆதோ ஸ்கூலுக்கு கிளப்பி அனுப்பிட்டு வியானாக்கு வந்து காலையில் மில்க் கொடுப்பேன். தூங்கி எந்திரிச்சோடனே வந்து மில்க் கொடுப்பேன். கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குளிக்க வச்சு பிரேக்ஃபாஸ்ட் அந்த மாதிரி ரெடி பண்ணணும். ஸோ ரெகுலராகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா டைப்பர்ஸ், வைப்ஸ் இதெல்லாம் வந்து என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மைலோ டைப்பர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ட்ரெஸ் போடுறதுக்கு பிடிக்கவே முடியல, ஓடிக்கிட்டே இருந்தாங்க. நல்லா நடக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் சுட்டித்தனம் வந்து ஜாஸ்தியாகிடுச்சு. பேபி வைப்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மைலோ பேபி வைப்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ப்ரீமியம் வைப்ஸு. இது வந்து 99.5% வாட்டர் கண்டென்ட் தான் இருக்குது. ஸோ பேபி ஸ்கின்னில் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அதேமாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம நைட் டைமில் இல்லை பேபியோட இயர்ஸ் இதெல்லாம் துடைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து டைப்பர் சேஞ்ச் பண்ணும்போது வைப் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே கன்வீனியண்ட்டாக இருக்கும். ட்ராவல் பண்ணுறதுக்குமே வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டான பேக் இது. வைப்ஸ் எடுத்தாலே போதும், வாங்கி துடைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது 99.5% வந்து வாட்டர் வைப்ஸு, 100% நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் தான் வந்து இதில் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அக்வாசெல் அதுவும் மட்டும் இல்லாமல் 30% வந்து ரொம்ப ஹைட்ரேஷனாக இருக்கும். டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட், அப்ரூவ்டு pH வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 5.5. ஸோ கிட்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சேஃபாக இருக்கும். மைலோ ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மைலோ வெப்சைட், ஆப், அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைக்கா இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து கிடைக்கும். Abhi24 அப்படிங்கிற கோட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அடிஷ்னலாக உங்களுக்கு 10% ஆஃபர் கிடைக்கும் போத் மைலோ வெப்சைட் அண்ட் ஆப்பில். ஸோ அதே மாதிரி மைலோ டைப்பர்ஸ் தான் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து மைலோ ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி அந்த ஆப் மூலமாகவே ஆர்டர் பண்ணிப்பேன். வியானாக்கு வந்து 9 to 14 kg அதுதான் வாங்கிட்டுருக்கேன். 2 பேக்ஸ் வந்து இப்போ வாங்கியிருக்கேன். இப்போ ரெகுலராக யூஸ் பண்ணும்போது நான் ஃபீல் பண்ணதுன்னா எந்த ரேஷஸ் எதுவுமே வர்றதில்ல. நைட் டைமும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 hours வரைக்கும் லீக்கேஜ் ப்ரொடெக்ஷனோடு இருக்குது. ஸோ கிட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டர்ப் இல்லாமல் நல்லா தூங்குவாங்க. இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட், பீடியாட்ரிஷியன் டெஸ்டட், மேட் சேஃப் சர்டிஃபைட். ஸோ தாராளமாக கிட்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நல்லா வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். அவங்களுக்கும் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நல்லா தூங்குவாங்க. நீங்களும் வந்து மைலோ டைப்பர்ஸ் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா Abhi24 அப்படிங்கிற கோட் கொடுத்தா உங்களுக்கு அடிஷ்னலாக வந்து 10% ஆஃபர் கிடைக்கும். ஆன் மைலோ வெப்சைட் அண்ட் ஆப் ரெண்டுலேயுமே வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். மைலோ வெப்சைட்டில், ஆப்பில், அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைக்கா இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து உங்களுக்கு மைலோ ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கும். எல்லா லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ரெகுலர் வேர் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் டேபிள் டாப்லேயே வந்து இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட்டில் போட்டு வச்சுட்டேன். அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பேஸ்கெட்டில் டைப்பர்ஸ் வச்சுட்டேன். பக்கத்துலேயே வந்து வைப்பும் வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது நமக்கு வந்து குயிக்காக அக்சஸும் பண்ணிக்கலாம், ஈஸியாக வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டைமும் நம்ம கபோர்டு ஓப்பன் பண்ணி எடுக்கணும் வைக்கணுங்கிற அவசியம் வந்து இருக்காது. யூஸ்வலாக எங்களோட ரொட்டீன் வந்து பார்த்திங்கன்னா வியானாக்கு வந்து மார்னிங் ஆதோ ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டு கீழே கூட்டிகிட்டு போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொடுப்பேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு அப்படியே வந்து குக்கிங் ஒர்க்கு இதெல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். மில்க் வந்து காலையில் கொடுக்கும்போது பனங்கல்கண்டை வாங்கி நல்லா பவுட்ரு பண்ணி ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுப்பேன். ஸோ பாலில் பனங்கல்கண்டு சேர்த்து கொடுக்கும்போது கிட்ஸுக்கு வந்து அடிக்கடி வந்து சளி பிடிக்காது. ஸோ அதே மாதிரி ஈவினிங்கும் வந்து அந்த மாதிரி கொடுப்பேன். வியானாக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 1 year 6 months ஆச்சு. ஸோ 6 monthsலேருந்தே வந்து சாலிட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி ஃபுட்ஸ் வந்து தனியாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பேன். பட் வியானாக்கு வந்து அந்த மாதிரி பழக்கலை. நம்ம வீட்டில் என்ன குக் பண்ணுறோமோ அதுவே வந்து கொஞ்சம் ஸ்பைசி கம்மியாக எடுத்துருவேன். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பீக்கங்காய் கத்திரிக்காய் பஜ்ஜி. ஸோ அதில் வந்து கொஞ்சம் தண்ணியாட்ட அந்த வெஜிடபிள்ஸோடு சேர்த்து அதை வந்து தோசை வந்து கொஞ்சம் நெய் ஊற்றிட்டேன். ஸோ இதுதான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கொடுத்தேன். ஒரு 11-11:30 போல் ஜூஸ் வந்து கொடுப்பேன். ஸோ மெயினாக வந்து சாத்துக்குடி ஜூஸ் வந்து பிடிக்கும் வியானாக்கு. ஸோ அதனால் மார்னிங் டைமில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஃபுல்லாலாம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ ஒரு ஹாஃப் தோசை சாப்பிடுவாங்க, சில நாள் வந்து 1/4 தோசை தான் சாப்பிடுவாங்க. ஸோ அதை பாதி வயிறத்துக்கு தான் சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம நினைக்கிற அளவுக்கு கிட்ஸ் வந்து கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் 11-11:30க்கு இந்த மாதிரி ஏதாவது ஜூஸ் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் வந்து கொடுப்பேன். கப் ட்ரெயின் பண்ணுறப்ப இருந்தே வந்து பார்த்திங்கன்னா இந்த கப்பு வந்து ட்ரெயின் பண்ணிட்டேன். ஸோ மில்க் ஆகட்டும், ஜூஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து ஈஸியாக வந்து அவங்களே ஹேண்டில் பண்ணி குடிக்கிறது கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸ்பில்லும் ஆகாது லிட் இருக்கிறதுனால. ஸோ ஜூஸ் வந்து குடிச்சு முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் நான் கிச்சனில் வேலை பார்க்கும்போது அவங்களும் ஏதாவது விளாண்டுட்டு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. கீழே டைனிங் ஹால்லையும் இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட்டில் வந்து ட்ராவில் வந்து பார்த்திங்கன்னா வியானாவோட ரெகுலர் வேர் ட்ரெஸ்ஸஸ்லாம் வச்சுருப்பேன். பக்கத்துலேயே வந்து அண்டர்வியர்ஸு, அதுக்கப்புறம் வந்து டவல்ஸு,
லஞ்ச் டவல் அதை கொடுத்து விட்றது இது எல்லாமே இங்கே தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ டக்குன்னு கீழே சாப்பிட்டுட்டு ட்ரெஸ் மாற்றணும் அப்படின்னா இங்கேருந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஒரு தடவை மேலே போயிட்டு வர வேண்டியதில்லை அப்படின்ட்டு. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 4 to 5 ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ட்ரெஸ்ஸு லைட்டாக ஈரமாயிடுச்சு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உடனே போய் வேறு ட்ரெஸ் எடுத்து வந்து கொடுத்து மாற்றி விட சொல்லிகிட்டே இருப்பாங்க. ட்ராவும் வந்து முன்னாடியே இருக்கிறனால ஈஸியாக வந்து வியானாவே அக்சஸ் பண்ணி அடிக்கடி போய் அங்கே நின்றுட்டு ஏதோ ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டுருப்பாங்க. இந்த நேப் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டைம் மட்டும்தான். மார்னிங் வந்து ஒரு 12 o'clock சில நாள் தூங்கினாங்க அப்படின்னா ஒரு 2 o'clock அந்த மாதிரி எந்திரிப்பாங்க. எந்திரிக்கும் போது லஞ்சு ஊட்டி விட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் விளையாண்டுட்டு தான் இருப்பாங்க. சில நாள் வந்து மார்னிங் லேட்டாக எந்திரிக்கிறாங்க அப்படின்னா டைரெக்டாக வந்து லஞ்ச் ஊட்டிட்டு ஒரு 2 o'clock 1:30 அந்த மாதிரி டைமில் வந்து தூங்க வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு 2 hours வந்து நல்லா தூங்குவாங்க. அப்புறம் நைட் ஸ்லீப் ரொட்டீன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9 o'clockலாம் வந்து படுக்க வச்சோன்னா 9:30க்கு தூங்கிடுவாங்க. டெய்லி வீட்டில் என்ன மாதிரியான ஃபுட்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் ஆர் 10 days ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள சம்பா இடியாப்பம் வந்து பண்ணுவோம். ஸோ அது கூட வந்து தேங்காய் பால் எடுத்து நாட்டு சக்கரை போட்டு அது வந்து ஊட்டி விடுவேன். சில நாள் வந்து ஒயிட் இடியாப்பம் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கும் வந்து தேங்காய் பால் டேட்ஸ் பவுடர் வந்து ஸ்வீட்னருக்கு வந்து ஆட் பண்ணுவேன். இயர்லேருந்து இந்த மாதிரியான ஃபுட்ஸ் தான் ரிப்பீட்டடாக வந்து கொடுத்துட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா சத்து மாவு. ஸோ நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு செஞ்சு ஊட்டி விட்டுட்ருப்பேன். பட் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பிடிக்கிறதில்ல. ஒவ்வொரு ஸ்டேஜில் வந்து சில ஃபுட்ஸ் வந்து சாப்பிடுவாங்க சாப்பிடாம போயிடுவாங்க. ஸோ அதுக்கு பதிலாக சத்து மாவு வந்து பேன் கேக் மாதிரி செஞ்சு ஊட்டி விடுவேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் ரைஸு, அதாவது மட்டன் குழம்பு நம்ம குக் பண்ணுறதுலே காரம் போடாமல் எடுத்துகிட்டு ஸோ நல்லா மேஷ் பண்ணி ஒரு மட்டன் பீஸ் எடுத்து நல்லா கோர்ஸாக கிரைண்ட் பண்ண மாதிரி போட்டு அந்த குழம்பு ஊற்றி பிசைஞ்சு ஊட்டி விடுவேன். கேரட்டு பீட்ரூட் ரெண்டையுமே வந்து அரைச்சி அப்படியே மாவில் சேர்த்து பீட்ரூட் கேரட் தோசை மாதிரி ஊற்றி நல்லா நெய் ஊற்றி சுட்டு கொடுத்தோம் அப்படின்னா அதுவும் வந்து என்னைக்காவது ஒரு நாள் வந்து பண்ணி கொடுப்பேன். ஸோ இது வந்து ப்ளைனாக சாப்பிட்றதுக்கே உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்வீட்னஸோடு இருக்கும். பொரியல் பீட்ரூட் சட்னி இந்த மாதிரி செஞ்சு அதுவும் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து கொடுப்பேன். ஸோ பீட்ரூட் சட்னிலாம் வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசையோடு வச்சு ஊட்டும் போது அவங்களுக்கும் பிடிக்கும், டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். ஸோ போத் வியானா அது 2 பேர்த்துக்குமே வந்து பீட்ரூட் சட்னி வந்து பிடிக்கும். பூரி சுட்டோம் அப்படின்னா அதுவுமே வந்து நல்லா உருளைக்கிழங்கு மசாலாவில் வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே போட்டு ஊற வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா உங்களுக்கு ஊறிடும். அதுக்கப்புறம் அது ஊட்டுறதுக்கும் கன்வீனியண்ட்டாக இருக்கும். கேரட்லாம் வந்து ஸ்டீம் பண்ணி அதெல்லாம் வந்து கொடுத்துட்ருந்தேன் 6 month அந்த மாதிரி இருக்கும்போது. கேரட்டு அப்புறம் ஸ்வீட் பொட்டேட்டோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நேந்திரம் பழம்லாம் பாயில்டு எக்குமே வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பேன். பாயில்டு எக்காக கொடுத்தா ஒயிட் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் சம்டைம்ஸ் வந்து ஆம்லேட்டோ இல்லை ஸ்க்ராம்பிள்டு எக் மாதிரி பண்ணி ரைஸோடு வச்சு ஊட்டி விடுவேன். நைட் டின்னருக்கு ரெகுலராகவே வந்து இட்லி தான் இருக்கும். ஸோ அது கூட ஒரு நாள் வந்து வெஜிடபிள் சாம்பார் இல்லைனா வந்து மட்டன் குழம்பு இல்லை சிக்கன் குழம்பு சட்னி இந்த மாதிரி ஏதாவது மட்டும் மாறும். ஏன்னா இட்லி சாப்பிடும்போது நைட் கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும், கிட்ஸும் வந்து நல்லா தூங்குவாங்க. ஸோ அதனால் மோஸ்ட்லி டெய்லியுமே வந்து நைட் வந்து இட்லி தான். எக் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆனியன் ஆயிலெலாம் போட்டு எக்கை உடச்சி ஊற்றி நல்லா இந்த மாதிரி ஸ்க்ராம்பிள் பண்ணிவிட்டு அதில் ரைஸ் போட்டு பரட்டி விட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரியும் கொடுக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பொங்கல் வந்து செஞ்சு கொடுப்பேன். ஸோ கொஞ்சமாக வியானா கலவு மட்டும் போட்டுட்டு மிளகு சீரகம் இதெல்லாம் தாளித்து இஞ்சிலாம் போடாமல் அப்படியே செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா நல்லா நெய் ஊற்றி கொடுக்கும்போது அதுவுமே வந்து கிட்ஸ் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம டே டு டே குக்கிங்கில் நமக்கு என்ன குக் பண்ணுறோமோ அதுலேயே வந்து சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் பண்ணி வேணால் கிட்ஸுக்கு வந்து கொடுக்கலாம். ஸோ தனியாக குக் பண்ணும்போது நம்ம எல்லா டைமும் வந்து அதே மாதிரி குக் பண்ணி கொடுக்க முடியாது. அதே மாதிரி சில ஃபுட்ஸ் எல்லாம் வந்து இப்போ வெளியே போயிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து சாப்பிடவும் மாட்டாங்க. அதனால் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டே வந்து ஸ்பைஸ் லெவல் மட்டும் கம்மி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து சாப்பிட்டு பழகிடுவாங்க. வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஐடியல் வெயிட் இருந்தாலே போதும். ஸோ ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்காங்க அப்படின்னு டாக்டர் சொன்னால் மட்டும்தான் நம்ம ஃபீல் பண்ணணும். இல்லை ஆக்டிவாக இருக்காங்க நார்மல் வெயிட்டில் தான் இருக்காங்கன்னா நம்ம அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. வெறும் தக்காளி மிளகு சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி கொஞ்சம் மஞ்சத்தூள் மிளகுத்தூள் இதெல்லாம் போட்டோம் அப்படின்னா தக்காளி ரசம் மாதிரி ரெடி ஆகிடும். ஸோ அதுலேயே வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ரசம் சாதம் மாதிரி பண்ணி கொடுக்கலாம். டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் அந்த டொமேட்டோவோட டேஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரியும் வந்து ரசம் வந்து பண்ணி கொடுப்பேன். எந்த ஃபுட்டு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு எந்த ஃபுட் பிடிக்கல அப்படிங்கிறதே கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா சில நாள் பார்த்திங்கன்னா அந்த ஃபுட்டை வந்து நல்லா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதே ஒரு 2 days கழித்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஃபுட்டே வேணான்னு சொல்லுவாங்க. ஸோ டெய்லியுமே வந்து ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி தான் இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஊட்டுறது. கிச்சடி மாதிரியும் வந்து செஞ்சு கொடுக்கலாம். வெள்ளை ரவையில் இல்லை வந்து கோதுமை ரவை சம்பா ரவை இதெல்லாமே கொடுக்கலாம். கொஞ்சமாக வந்து சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் கேரட்டு பீன்ஸு இதெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம கிச்சடி செய்கிற மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா நல்லா வந்து அவங்களுக்கும் முழுங்குறதுக்கும் வந்து நல்லா ஈஸியாக இருக்கும்.
ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் 1 இயர்லேருந்தே இந்த எல்லா ஃபுட்டுமே வந்து மாற்றி மாற்றி ட்ரை பண்ணி கொடுத்து பார்க்கலாம். நிறைய வேரியேஷன்ஸு, நிறைய டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இதெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களும் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த வீடியோவில் வந்து நிறைய மம்மிஸ் கேட்குறது என்னென்னா வியானோட ஃபுட் சார்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், ஃபுட் ரொட்டீன் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அதுக்காகவே வந்து இந்த வீடியோ வந்து நான் ரெடி பண்ணியிருந்தேன். யூஸ்வலாக வந்து எந்த மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இது இல்லாமல் நீங்கள் வேறு எந்த மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாம் உங்கள் பேபிக்கு கொடுக்குறீங்க, வேறு ஏதாவது ஐடியாஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாம் குக் ஆகிற வரைக்கும் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ரவையை போட்டு நம்ம தண்ணி ஊற்றினாலே போதும். நல்லா வந்து சாஃப்டாக குக் ஆகி வந்துடும். தண்ணி வந்து நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் வந்து ரவை போடணும். ஒயிட் குருமாலாம் வச்சு கொடுத்தோம் அப்படின்னா அதுவுமே வந்து கிட்ஸ் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி இதெல்லாம் போட்டுட்டு தேங்காய், பொட்டுக்கடலை, முந்திரி, பட்டை, கிராம்பு இதெல்லாம் அரைச்சி ஊற்றி ஒயிட் குருமா வச்சேன் அப்படின்னா அது வந்து சப்பாத்தியில் வந்து ஊற வச்சு கொடுத்தா அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே குருமாவை நீங்கள் தோசைக்கும் வந்து வச்சு கொடுக்கலாம். ஸோ அவ்வளோதான், கிச்சடி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுவுமே வந்து நீங்கள் நைட் டின்னருக்கோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ கொடுக்கலாம். இதிலே வந்து ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணி சர்வ் பண்ணோம். நல்லா டேஸ்டியாக இருக்கும். 6 மந்த்தில் கூல் ஸ்டேஜில் இருந்து நம்ம கூழ் இதெல்லாம் கொடுக்குற ஸ்டேஜ்லேருந்து அடுத்து ஃபுட்டுக்கு மாறும்போது அடிக்கடி செஞ்சு கொடுக்குற ஒரு ஃபுட் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுதான். ஒரே 1 pot ரைஸ் மாதிரி பருப்பு, அரிசி, சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, அப்புறம் வந்து பம்ப்கின் இந்த மாதிரி எல்லாத்தையுமே போட்டு என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரியான வேரியேஷன்ஸில் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சமாக போட்டு நல்லா கொலையை வேக வச்சு எடுத்து அதை நல்லா பசஞ்சோம் அப்படின்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து கிட்ஸுக்கு வந்து ஈஸியாக வந்து சாப்பிட வச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் பிகினிங் ஸ்டேஜில் அடிக்கடி கொடுக்குற லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா இதாக தான் இருக்கும். சப்பாத்திக்கு நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒயிட் குருமாலாம் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா சுத்தமாக ஸ்பைஸ் இருக்காது, டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா தேங்காய், பட்டை, கிராம்பு இதெல்லாமே அரைச்சி போட்டு நம்ம செய்கிறதுனால அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். கிட்ஸும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. சப்பாத்தி கொடுக்கும்போது நல்லா சாஃப்டாக தேய்ச்சி சுட்டு எடுத்துகிட்டு அதில் சூடான குருமா ஊற்றி ஒரு 15 minutes வச்சுட்டிங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக வந்து மேஷ் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் கொடுத்திங்கன்னா ஈஸியாக சாப்பிட்டுப்பாங்க. அதே மாதிரி வீட்டில் என்ன வெஜிடபிள் குக் பண்ணுறோமோ அதில் வந்து ரெட் சில்லி மட்டும் இப்போல்லாம் போடுறதில்ல. அதே வெஜிடபிளை கொஞ்சமாக எடுத்து ரைஸோடு மிக்ஸ் பண்ணி நைட்டு வச்சு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து ஊட்டி விட்டுறலாம். கீரை கடையும் போது வீட்டில் வந்து அந்த பச்சை மிளகா மட்டும் நம்ம எடுத்துகிட்டு கடைஞ்சிட்டு கொஞ்சமாக கடைஞ்சி அதை வந்து சூடான சாதத்தில் பசைஞ்சு ஊட்டி விடலாம். ராகி தோசை, தேங்காய் சட்னி இதுவுமே வந்து நான் வீக்லி ஒன்ஸ் வந்து கொடுப்பேன். குயிக்காக என்ன பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறது அப்படின்னு தெரியலன்னா டக்குன்னு வந்து தோசை, தேங்காய் சட்னி இல்லை நடக்கலை சட்னி இதுதான் வந்து மைண்டுக்கு வரும். ஸோ அதை செஞ்சு டக்குன்னு வந்து ஊட்டி விட்டுடலாம். தோசையிலே வந்து ராகி தோசை, சோள தோசை, கம்பு தோசை இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் வந்து கொடுக்கலாம். சோள பணியாரம்லாம் வந்து அடிக்கடி கொடுப்பேன். சத்து மாவு கொஞ்சம், அதுக்கப்புறம் வந்து எக்கு, பனானா, நாட்டு சக்கரை, கொஞ்சமாக வந்து நட்ஸ் பவுடர் இதெல்லாம் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு வேஃபிள் மேக்கரில் வந்து கீ அப்ளை பண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா ஈஸியாக வேஃபிள் வந்துடும். இது ஒரு நாள் வந்து கிட்ஸுக்கு வந்து கொடுப்பேன். ஆதோவியானா 2 பேருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரியான ஃபுட்ஸ் தான் வந்து ரிப்பீட்டடாக வந்து வியானாக்கு வந்து கொடுப்பேன். ஸோ நம்ம ரெகுலர் ஃபுட்ஸ்லேயே வந்து சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணி கொடுக்கலாம். நீங்களும் வேறு ஏதாவது ஐடியாஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஈவினிங் 6 o'clock அந்த மாதிரி டைமில் வந்து 5 o'clock அந்த மாதிரி டைமில் வந்து மில்க் வந்து பனங்கல்கண்டு போட்டு ஆற்றி கொடுப்பேன். இந்த மாதிரி தான் டெய்லி ரொட்டீன் இருக்கும். நைட் ஆஸ் யூஷுவல் வந்து இட்லி. இதோட இந்த vlog முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.